ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லூர் மாமா ஆன் டியூட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே லாக்டவுனில் தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக கொரோனா கிட்டேருந்து நம்ம எல்லாரையும் நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். அது இல்லாமல் நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பாதுகாக்கிறோம். அது இல்லாமல் போலீஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அண்ட் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீட்லேயே ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மார்கோ சோப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சோப்பு எந்த ஃப்ளேவரில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்கோ சோப் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல் நீம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நீம் வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் மார்கோ சோப்பு எடுத்திருக்கேன். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரேட்டர்ஸ் வச்சுருப்போம், ரொம்ப பழைசு. ஸோ அந்த மாதிரியான கிரேட்டர்ஸ் நம்ம எடுத்து நம்ம வந்து இந்த சோப்பை ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு சோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 1 to 1.5 லிட்டர்ஸ் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ குறைஞ்ச விலையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம நிறைய கிடைக்கும். வெளியில் வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைமில் நமக்கு கடை எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு சோப் மூலயமா நீங்கள் வந்து அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month to 2 months வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா சோப்புமே வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வந்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். ஸோ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அளவு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க. ஸோ ஒரு பாட்டிலில் இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டிலு, அதில் வந்து நான் 2 தடவை வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ 2 லிட்டர் வந்து கால்குலேட் ஆகிடும். ஸோ 2 லிட்டர் வாட்டரில் நம்ம வந்து ஒரு சோப் ஃபுல்லாக கிரேட் பண்ணி இதில் போட போகிறோம். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த திருகுன சோப்பு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளே வீட்டில் செய்ய முடியும். ஹேண்ட் வாஷ் வந்து வெளியில் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இந்த கிரேட் பண்ண சோப்பை வந்து நான் அந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 to 10 minutes கழித்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நல்லா டிசால்வ் ஆகிடும். அதாவது நம்ம சாலிடாக இருக்கிற இந்த சோப் பார்த்தீங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகி நல்லா லிக்விடாக வந்துடும். ஸோ 10 to 15 minutesக்கு வந்து கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா சோப்புமே நல்லா வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutesக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நுர வரணும். நுர வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஓரமாக வச்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அப்படியே விட்டுறணும். நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை வந்து நான் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 1 day ஃபுல்லாக வச்சுட்டேன். இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே இது வந்து தெரியும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 minutesக்கு வந்து நீங்கள் நல்லா இப்படி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலர்னதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா கிளறிக்கிறேன். இப்போது இதை நல்லா கிளறியாச்சு. இதோட நம்ம வந்து கிளிசரினை சேர்த்துடலாம். ஸோ கிளிசரின் வந்து எல்லா கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பெரிய பாட்டிலில் சின்ன பாட்டிலையும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. நான் இன்றைக்கி வந்து சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கேன், 15 grams பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 rupees தான். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஃபுல்லாக இந்த பாட்டில் அப்படியே ஆட் பண்ணிட போகிறதில்ல. இதுலேருந்து 1 ஸ்பூன் தான் எடுத்துக்க போகிறேன். கிளிசரின் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்ட் வாஷோட அந்த பதத்துக்கு அது வந்து நல்லா வரணுன்றதுக்காக தான் நம்ம கிளிசரின் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்து கெடவும் கெடாது. அதுக்காக தான் நம்ம கிளிசரின் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கிளிசரின் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2 minutes கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சுலபமாக வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு
1 to 2 liters கிட்ட வரும். ஸோ இப்போ எவ்வளோ வருது அப்படின்ட்டு நான் அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு பாட்டிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் 1 லிட்டர் பாட்டிலில் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த பாட்டிலையும் ஃபில் பண்ணி வாஷ் பேஷன் கிட்ட வச்சுட்டேன்னா அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஃபில் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 1.5 liters வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி அடிக்கடி நீங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வாஷ் 20 செகண்ட்ஸ்க்கு ப்ரொசீஜராக எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் முன்னாடி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கொரோனா கிட்டேருந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.